தேர்தல் மன்னன் டாக்டர் கே பத்மராஜன். இன்னும் ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் 247வது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். இதுவரை நான் வாஜ்பாய், நரசிம்மராவ், ஜெயலலிதா, கருணாநிதி, ஏகே ஆண்டனி, வயலாரவி, எடியூரப்பா, பங்காரப்பா, எஸ்.எம். கிருஷ்ணா, விஜயமல்லையா, சதானந்தகவுடா, ஜெகதீஷ் ஷட்டர், சித்தராமையா, தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள், பழைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இவர்களெல்லாம் எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். கின்னஸில் இடம்பெறுவதற்காக இந்த முயற்சியில் நான் ஈடுபட்டுள்ளேன். ஒருபோதும் வெற்றி பெறக்கூடாது. தோல்வி தோல்வி தோல்வி. 2011 6273 வாக்குகள் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் பெற்றேன். ஒரு வார்டு இடைத்தேர்தலில் 0 ஓட்டு பெற்றேன். இது வரைக்கும் 2004 கின்னஸில் பதிவு பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு பிறகு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட், டெல்லி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், தற்போதுக்கு பத்மஸ்ரீ அவார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். 6 ஜனாதிபதி, 6 துணை ஜனாதிபதி, 33 லோக்சபா, ராஜ்யசபா 52, அசம்பிளி 77, எம்எல்சி 4, மேயர் 1, சேர்மேன் 3, பஞ்சாயத்து போர்டு 4, கவுன்சிலர் 12, டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் 2, யூனியன் கவுன்சிலர் 3, வார்டு மெம்பர் 6, டைரக்டர் 31. நான் டயர் கடை வச்சுருக்கேன். அதில் வரக்கூடிய வருமானத்தில் இது வரைக்கும் 1 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கேன். 1 கோடி 1988 தொடங்கினேன். அதுதான். இப்போ அந்த 1 கோடி ரூபாய் உங்களுக்கு இழப்பாக தெரியலையா? இல்லை, எனக்கு அது சந்தோஷமான இழப்பு தான். ஒன்றும் பெரியதில்லை. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தானே இது பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லாருமே வெற்றியை நோக்கி தான் போவாங்க. வெற்றியை ஒருபோதும் நீங்கள் சுவைக்க முடியாது. தோல்வியை தாங்கிக்கலாம். நிறையா பேருடைய ஏளனங்கள், கிரிட்டிசைஸ் தான் இந்த நிலவிற்கு நான் வந்திருக்கேங்கய்யா. நிறைய தோல்விகள் தாண்டி தான் இந்த நிலைக்கு. தோல்விகளை எப்போ வேணாலும் தாங்கலாம். வெற்றியை ஒருபோதும் கொண்டாட முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.